சுபதி பரணி கிருத்திகை ரோகிணி. சரி சரி. விஷாகம் துலாம். வர 12ஆம் தேதி நல்ல அருமையான முகூர்த்த நாள். 2 பேருடைய ஜாதக பொருத்தமும் ரொம்ப நன்னா இருக்கு. அதனால அன்னைக்கே நீங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். 12ஆம் தேதினா இன்னும் 20 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி? அப்புறம் அதை விட்டா வேற நல்ல முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்க. வேற நல்ல முகூர்த்தம். சுபதி பரணி கிருத்திகை. தேய்பிரை வந்துடுறத. சரி. அதாவது சார், இந்த மாசத்திலே நல்ல முகூர்த்தம் இது ஒன்று தான். இதை விட்டா வேற நல்ல முகூர்த்தம் இந்த மாசத்துல இல்லை. வேணும்னா ஒன்று பண்ணலாம். 2 மாசம் தள்ளி வேணா பார்க்கலாம். நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? வர்ற முகூர்த்தத்திலே முடிச்சலாமே. அப்படியே செஞ்சிடலாங்க. என்ன கோபி, அந்த தேதியிலே முடிச்சிடலாமா? ரஞ்சினி, நீ என்னம்மா சொல்ற? நான் என்னம்மா சொல்றது? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யலாம். 20 நாளைக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம்ல? தாராளமா பண்ணிடலாங்க. நாங்க இப்பவே எல்லா வேலையும் ஆரம்பிச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப அப்படியே செஞ்சிடலாங்க. சாமி, அது என்ன நாள், நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா சரி. பத்திரிகை பிரிண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரி சார். அம்மா, கொஞ்சம் மஞ்சள் கரைச்சு கொண்டு வாங்க. சரிங்க. சமஸ்தா சுகினோ பவந்து. மீனா, பேப்பரை வச்சு எழுதுறதுக்கு ஒரு புக் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. என்னங்க, முகூர்த்த நாள் குறிச்சாச்சுல்ல? நாம எல்லாருமா சேர்ந்து கோயில் போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாமா? என்ன ஈஸ்வர், நம்ம 2 குடும்பம் சேர்ந்து ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? தாராளமா போயிட்டு வரலாங்க. என்ன கோபி, போயிட்டு வந்துடலாமா? என்ன ரஞ்சினி, போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. நிகழும் விரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 12/5/2009 சித்ரா நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் திருவளர் செல்வன் கோபிக்கும் திருவளர் செல்வி ரஞ்சனிக்கும் திருமணம் செய்வதாய் நிச்சயிக்கப்படுகிறது. தாங்கள் குல தெய்வத்தின் அனுகிரகத்தை முன்னிட்டு திருமணம் செய்ய நாள் உத்தமம் சுபம். திருப்தி தானே? இதை வாங்கிக்கோங்க. சதவானம் பவதே சதேந்திரகே ஆயுட்சதேந்திரகே பிரதிதிஷ்டதி. ரஞ்சினி, இதை கொண்டு போய் சாமி ரூம்ல வைமா. दुर्गायै नमः। ओम त्रिभुवनेश्वर्यै नमः। ओम नारायण वरप्रियायै नमः। ओम मंगल्यायै नमः। ओम कुलवर्धिन्यै नमः। ओम आकाशकामिन्यै नमः। என்னம்மா வீட்டில் ஏதாவது விசேஷமா?
ஆமா சாமி, என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். வர மாசம் 12ஆம் தேதி கல்யாணம். இவர்தான் மாப்பிள்ளை. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதான் முகூர்த்த பத்திரி வச்சு கொண்டு வந்திருக்கோம். அம்பாள்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரிம்மா. ஐயா மாலையை கொடுங்க. பொண்ணோட பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பொண்ணோட பேர் ரஞ்சனி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. பையனோட பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பையனோட பேரு கோபி, உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. நல்லது. சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்யே நமஹ, ஓம் திவ்யாமர்தராயே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் குமாரியே நமஹ, ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ, ஓம் சதுர்புஜாயே நமஹ, ஓம் சதுர்பக்ராயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் பாத்திரதாரிண்யே நமஹ, ஓம் பங்கஜதாரிண்யே நமஹ, ஓம் கண்டாதாரிண்யே நமஹ, ஓம் பாசதாரிண்யே நமஹ, ஓம் தனுர்தாரிண்யே நமஹ, ஓம் பிரசன்னாயே நமஹ, ஓம் சிவாயே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தரநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. मनोरंजिताबलसिद्धिरस्तु दीर्घायुष्मान् भव. दीर्घायुष्मान् भव. அப்பா, என்னடா ஆச்சு? ரஞ்சனி வீட்டுக்கு ஃபைல் போயிடுச்சுப்பா. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பியூன் மாதிரி ஒருத்தனை செட்டப் பண்ணி அவனை வச்சு கொடுக்க வச்சுட்டேன். இது ரஞ்சனிக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. ரஞ்சனி கொடுத்ததா சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இது போதண்டா, இனிமே பத்திக்கோ. டிரைவரை கூப்பிடு. முருகா, உன் போனை கொடு. நீ போ. ஹலோ. ஒரு முக்கியமான விஷயம் உன் வீட்டில் ஒன்று நடந்திருக்கு. என்ன? சந்திரமதி சம்பந்தப்பட்ட ஆபீஸ் ஃபைல் ஒன்று அவங்க வீட்டில் இருந்து காணா போயிருக்கு. என்னது ஃபைலா? சந்திரமதியோட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அடங்கிய ஃபைல் அது. ஃபைல் நம்பர் A10. ஹலோ, யார் நீ? உனக்கு எப்படி தெரியும்? நான் யாரு என்னன்ற அங்க அடையாளம்லாம் உனக்கு தேவையில்லை. அது தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஃபைல் மட்டும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் மாட்டான். சந்திரமதி அப்புறம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். அதனால ஃபோனை யார் பண்ணான்றதை விட ஃபைலை யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்கிறது தான். எப்படி எப்படி போச்சு? யார் எடுத்தா? உங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற பெரிய ஸ்டாஃப் மூலியமாக தான் அந்த ஃபைலே போயிருக்கு. அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஹலோ ஹலோ, நீங்க யாருங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ. கட் பண்ணிட்டானே. என்ன அப்படி? யார் மிரட்டுறதுக்காக அப்படி ஃபோன் பண்ணியிருப்பா? எப்படி ஃபைல் காணா போகும்?
யார் பண்ற வேலை இது? ஃபைல் நம்பர்லாம் ஏதோ சொன்னா உண்மையா இருக்குமோ? சந்திரா 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 திடீர்னு இப்போ ஒரு போன் வந்தது. யாரு என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபைல் காணாம போயிடுச்சாம். என்னது முக்கியமான ஃபைலா? நம்ம வீட்ல இருந்து ஒரு ஃபைல் காணாம போயிடுச்சுன்னு வேற எங்க இருந்தோ ஒருத்த ஃபோன் பண்ணி சொல்றானா? ஸ்டூபிட். ஐயோ, நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்ற. நிஜமா போன் வந்துச்சு சந்திரா. அந்த ஃபைல் நம்பர் கூட ஏதோ சொன்னான். A10. என்னது ஏட்டனா? ஆமா. அந்த ஃபைல் இங்க இல்லையே. அப்போ போன்ல வந்த தகவல் சரிதான். ரொம்ப முக்கியமான ஃபைல் இல்லையா சந்திரா? ஆமா, எல்லா சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் அதுல தான் இருக்கு. ஆபீஸ்ல கூட வைக்க கூடாதுன்னு தான் ஏன் ரூம்ல ஏன் கபோர்ட்ல கொண்டு வந்து வச்சேன். என் வீட்ல இருக்கிற ஃபைல் எனக்கு தெரியாம எப்படி போச்சு? எல்லா ஃபைலும் இருக்கு. ஆனா ஆனா அந்த ஒரு ஃபைல் மட்டும் இல்லனா இது யாரோட வேலையா இருக்கும்? போன்ல வேற என்ன சொன்னா? நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் தான் அதை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறதா சொன்னான். நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபா? ஆமா சந்திரா. சந்திரா, ஒருவேளை அந்த ஸ்டாஃப் ரஞ்சனியா இருக்குமோ? இல்ல, எவ்வளவு பேர் வேலை பார்த்தாலும் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போறவா அவதான். ஏன் அவ இதை பண்ணிருக்க கூடாது? ரஞ்சனி எதுக்காக இதை பண்ணணும்? இதனால அவளுக்கு என்ன லாபம்? நோ, எனக்கு என்னமோ அவளை சந்தேகப்பட முடியல. அன்னைக்கு தண்டபாணி சொன்னதை நம்பி நான் அவளை சந்தேகப்பட்டேன். கடைசியில அவ தப்பு பண்ணலன்னு என்கிட்ட நிரூபிச்சுட்டா. சந்திரா, அதுவும் ஏன் அவளோட திட்டமா இருக்க கூடாது? நீ வேணா அவளை நம்பலாம் சந்திரா. ஆனா ரஞ்சனி மேல எனக்கு ஆரம்பத்திலேருந்தே சந்தேகம்தான். நீலாம்பரியோட உருவம் மாதிரி இருக்கிறாங்கிறதுனாலதான் நீ அவளை வேலைக்கு வச்சிருக்க. ஆனா எனக்கு என்னமோ அவ நீலாம்பரி மாதிரியே இருக்கான்னு என் கண்ணுக்கு தெரியுது. சந்திரா, அவளை நீ ரொம்ப நம்புறது தப்புன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த ஃபைல் அவ தான் எடுத்திருப்பான்னு சொல்றியா? பின்ன வேற யாரு வந்து எடுத்திருக்க முடியும்? அவருக்கு கொடுங்க. நல்ல தரிசனம். மாப்பிளைக்கு கொடுங்க. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சது. உனக்கு இல்லடா, மாப்பிளைக்கு. சரி இந்தாங்க. இந்தாங்கம்மா கொடுங்க. கார்த்திக் கொடுங்க. இது உனக்கு தான். சாப்பிடு கார்த்திக். என்னக்கா ஆ? இங்க கம்மியா இருக்கு, அங்க ஜாஸ்தி இருக்கு. என்ன கோபி, இப்ப எங்க அக்கா உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும், அதான். அப்படியா கோபி? அப்படியான்னு கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? வேற ஒண்ணும் கிடையாது கோபி.
இப்பவே அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. டேய் மாப்பிள்ளை போய் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. அம்மா நான் எப்பவுமே அப்படிதாம்மா கூப்பிடுவேன். கோபி உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு பழக்கம் காலேஜ்ல, தெரியும்ல? அப்ப கூப்பிடலாம், இனிமேல அப்படி கூப்பிடலாமா? சரி அப்போ ஒண்ணு பண்ணிக்கிறேன். இனிமேல் வெளியில வந்து கோபின்னு கூப்பிட்டுக்கிறேன், வீட்டுல மாமான்னு கூப்பிடுறேன். ஓகேவா மாமா? ஹலோ. ரஞ்சனி, சொல்லுங்க. நீ இப்போ உடனே சந்திரமதியை பார்க்க வீட்டுக்கு வரணும். இப்ப நான் கோவில்ல இருக்கேன். ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வரணும். ஆபீஸ் சம்பந்தமான முக்கியமான வேலை. நீ வரலைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உனக்காக தான் சந்திரமதி இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உடனே கிளம்பி வா. சரி வரேன். வா. வரேன்னு இருக்கா.